என்ன செய்வது என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த 5 வாரங்களாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நிறைய எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நிறைய காரியங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்மளுக்கு குழப்பமான, நம்மளுக்கு கஷ்டமான நேரங்களில் ஏன் இப்படி நடக்குது, சில நேரங்களில் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வேதம் வாசிக்கிறோம், நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம், ஆலயங்களுக்கு செல்லுகிறோம். ஆனாலும் ஒரு சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் அப்படியே இருக்குதே, இது மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள பல கேள்விகள் வரும். அதை குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த நாட்களில் நம்ம கடன் நெருக்கடியை குறித்து பார்த்தோம். ஏன் ஒரு கடன் பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அதன் காரணங்களை பார்த்தோம். ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது எப்படி அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையலாம் என்று சொல்லி நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். இன்றைக்கும் நம்மளோடு கூட நமக்கு உதவி செய்ய, வேதத்திலிருந்து நம்மளுடைய காரியங்களுக்கு பதில் சொல்ல அண்ணன் மத்தியில் இருக்காங்க. பிரைஸ் லார்ட் அண்ணா. இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக் பேசுகிறோம். அந்த 6வது வாரத்தில் கடந்த நாட்களில் கடன் பற்றி நம்ம பேசினோம். அந்த சாட்சிகள் எல்லாமே ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த சாபம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒரு தொடர் பிரச்சனை, ஏதாவது ஒரு விபத்தோ இல்லை ஒரு குழந்தையின்மையோ, பல சந்ததிகளாக கூட ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இல்லை ஒரு தீராத வியாதியோ, ஏதோ ஒரு காரியம் தொடர்ந்து வரும்போது அது ஒருவேளை சாபமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறோம். இந்த சாபத்தை பற்றி சொல்லுங்களேன். இது எப்படி வருது? சில பேருக்கு அது ஒருவேளை சாபம்னே தெரியல. சில பேர் எதைனாலும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சில பேருக்கு சும்மா ஒரு வியாதி வந்துட்டா கூட ஐயோ நாங்கள் சாபத்தில் இருக்கோம் அப்படின்வாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? முதலாவது இந்த சாபத்தை குறித்து. இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். இது தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் நிறைய பேர் அது அறியாமைக்குள்ளவே இருக்கிறாங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆண்டு சொன்ன மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்களை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இல்லாதனால தான் நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். இப்போது நிறைய பேர் ஜெபம் பண்ண வருவாங்க. அவங்க குடும்பத்தில் இவ்வளோ ஜெபிச்சிட்டோம், டெலிவரன்ஸ் இல்லை, விடுதலை இல்லை, சுகம் இல்லை, சில பிரச்சனை மாற மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ நல்லா நேசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஏன் போக மாட்டேங்குது? அந்த ரூட் என்ன, காரணம் என்ன, அதை கண்டுபிடிக்காம தான் நிறைய பேர் விடுதலை பெறாமல் இருக்காங்க. அப்போ அதுக்கு பல ஆவியானவர் தெளிவாக சொல்ல, அது ஒரு சாபத்தினால் உண்டானது. இப்போ சாபத்தினால் உண்டானது சொல்லும் போதே அதில் கவனம் செலுத்தி அதை அறிந்து அந்த விடுதலைக்காக ஜெபிக்கும் போது தான் அதை விடுதலை பெற முடியும். நீங்க சொல்ற மாதிரி அந்த வேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை பிடுங்கி எடுக்கும் போது தான் விடுதலை, அப்பதான் விடுதலை கிடைக்கும். அதில் என்ன வேதத்தில் அப்படி சொல்லி இருக்கு. இப்போ கலாத்தியர் 3:13 ஆண்டோடைய வசனம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ இயேசு சிலுவையில சாபமானார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அங்கே பவுல் இன்னொரு இடத்துல எழுதும்போது இயேசு நமக்காக பாவமானார், சிலுவையில் பாவமானார், அதனால தான் பாவத்திலிருந்து விடுதலை. அப்போ இயேசு சாபமானார் அப்படின்னா சாபம்னு ஒன்று இருக்கு, அதுலேருந்து நம்ம விடுதலை பெறணுன்றதுக்காக இயேசு சிலுவையில் சாபமானார் அப்படின்றது தெளிவாக இருக்குது. அப்போ அதை அறிந்து எப்படி ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபித்து எனக்காக சிலுவையில் மரித்தீரே என்னை மன்னியோன்னு விடுதலை பெறானோ, அதே மாதிரி எனக்கு இந்த சாபத்தை சிலுவையில் சுமந்தீரே, எனக்கு இந்த சாபத்தை விடுதலை தாருன்னு வேண்டிக் கொள்ளும் போது தான் அந்த விடுதலை பெற முடியும். பாவ மன்னிப்புக்காக இயேசுவிட்டு பாவ மன்னிப்பை பெறாங்க. ஆனால் விசுவாசி வியாதிப்படுறாங்க. அப்போ வியாதியை சுமந்துட்டார்ல, அப்போ வியாதி இருக்கக்கூடாதுல்ல. அப்போ வியாதிக்காக போய் ஜெபிக்கிறாங்க. என் சிலுவையில் சுமந்தீர தழும்புகளால் என்னை குணமாக்கும் போது ஹீலிங் பெற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரி தான் இந்த சாபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு நீ சிலுவையில் மரித்தீரே, அப்போ இந்த சாபத்தை இந்த விடுதலை தாருன்னு வேண்டிக் கொள்ளும் போது இந்த சாப கட்டு அறுக்கப்படுகிறது. அதாவது சாபன்ற காரியத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் உபாகமம் 28 அதிகாரத்தில் முதல் 14 வசனம் எடுத்துக்கொண்டா ஒரு தெய்வ பிள்ளைக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதத்தையும் வாக்கு பண்றார் ஆண்டவர். நம்ம அடிக்கடி படிக்கிறோம். அதான் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் வீட்டில் இருக்க மாப்பிசுகிற தொட்டி ஆசீர்வாதமா இருக்கும், உன்னுடைய நிலங்கள், அவருடைய மாட்டு ஆடு மந்தைகள் எல்லாம் தலையா, அதான் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். அந்த ஆசீர்வாதம் நமக்குரியதுதான். ஆனா அது முதல் 14 வசனம் தான். ஆனா 15 வசனத்திலிருந்து 68வது வசனம் வரைக்கும்
வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாபம் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. சாபத்தை பற்றி தான் நிறைய எழுதியிருக்கு. ஆனா நம்ம அதை பற்றியே கண்டுக்கிறது இல்லை. ஆனா அதை வாசித்து அறிந்தாதான் நீங்க டெலிவரன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் சாபத்துக்குள்ள இருக்கோன்னே முதலாவது தெரியணும். நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சு எதனால இது வந்து தெரிஞ்சு அப்ப அதுக்கு ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு அணுகி ஜெபிக்கும் போது அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். சாதாரண எல்லாத்தையுமே நம்ம சாபம்னு எடுத்துட முடியாது. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல சில காரியங்கள் நடக்கும். அப்ப அதை தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதை நான் வந்து இதை குறித்து ரொம்ப டீப்பா இறங்குற காரணம் எனக்கு பல கேள்விகள் இருந்தது. நான் அநேக வருஷத்துக்கு நான் இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலம் 80 வருஷம் அந்த டைம்ல நேசரேத்து பக்கம் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ இயேசுடைய பெரிய டீம் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த பிகினிங் டைம்ல ஒரு சிலரா அப்போ அந்த கிராமத்துல நல்ல கூட்டம் வந்திருந்தாங்க. எல்லா கூட்டம் முடிச்சுட்டு கடைசி நாள் ஒரு அம்மா ஜெபிக்க வந்தாங்க. வந்திருந்தா 2 பிள்ளைகள், நல்ல பெரிய பிள்ளைங்க, 2 பிள்ளைகளுக்கு நடக்க முடியாது. நடக்க முடியாத 2 குழந்தைகளும் தூக்கிட்டு வந்தாங்க. வந்து 2 பிள்ளைகளும் நடக்க முடியாதா, சப்பானியா இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப துக்கம். அதை பார்த்த உடனே அவன் சொல்றாங்க, இன்னொரு பெரிய பையன் இருக்கான், அவனும் நடக்க முடியாது, வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன், அவனை தூக்கிட்டு வர முடியாது. எல்லா பிள்ளைங்களுமே நடக்க முடியாது, 3 பிள்ளைகளும் நடக்க முடியாம இருக்கிறாங்க. அப்ப எப்படி ஆச்சுன்னு கேட்டா, அந்த குறிப்பிட்ட வயசு வந்தவொடனே திடீர்னு கால் செயல இருந்து போகும், சப்பானி ஆயிட்டாங்க. மெடிக்கலால என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியலன்ட்டாங்க. அப்ப ஏழை குடும்பம். அப்ப அந்த மாதிரி ஒரே வீட்டுல 3 பிள்ளைகள் நடக்கும், ஒரு பிள்ளை நடக்க முடியாம இருந்தா ஓகே, ஒரு சிக்னஸ் மெடிக்கலா பல காரியம் சொல்லலாம். ஆனா இது இயற்கைக்கு மேற்பட்ட விதமா இருக்குது. இது எனக்கு இது மாதிரி சில சம்பவங்கள் எனக்கு அப்பவே சாபத்தை பற்றி நான் நினைக்கல. எனக்குள்ள பல கேள்விகள் இருந்தது. நான் ரொம்ப அதை குறித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் ஊழியத்துல சந்தித்த சில காரியங்கள், மக்கள் எழுப்பின சில கேள்விகள், அப்போ சாபத்தை பற்றி நிறைய விதத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்போ பலருடைய புஸ்தகங்கள் வாசித்து, பைபிளை வாசித்து, ஜெபம் பண்ணி, அப்போ சில தெளிவு எனக்கு பைபிள் சாபத்தினுடைய காரியங்களை குறித்து சில தெளிவுகள் எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சு. ஒரு முறை ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க வேலூர்ல இருந்து. நான் சாபத்து குறித்து பேசின CD கேட்டுட்டு, எங்க ஃபேமிலியில எங்க குடும்பத்துல 3 தலைமுறையா, அதான் 3 தலைமுறையா 40 வயசுக்கு மேல ஆண்கள் உயிரோட இல்லை, 40 வயசு ஆகிற டைம்ல இறந்துருவாங்க. அப்ப அவங்க வீட்டுல மரணம், அதுவும் 40 வயசுக்குள்ள ஆண்கள் எல்லாம் மரிச்சிருவாங்க. அப்ப அந்த ஃபேமிலியில யார் பார்த்தீங்கன்னா விதவைகள் தான் அதிகம் இருப்பாங்க. இது வந்து ஒரு இதுல நடக்கிறதுல 3 ஜெனரேஷனா நடக்குது. அவங்க சொல்றாங்க 3 தலைமுறையா நடக்குது. அதனால இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அது வந்து சாபமா இருக்குமோன்னு தோணுது. அப்ப பிரதர் இதனுடைய காரியம் என்ன அப்படின்னு போன் பண்ணாங்க. அப்ப அதை யோசிச்சு பாருங்க, 3 தலைமுறையா தொடர்ந்து நடக்குது. 40 வயசுக்கு மேல யாரும் உயிரோட இல்லை, ஆண்கள் மட்டும் சாகுறாங்க. அப்ப விதவைகள் தான் அந்த வீட்டுல அதிகம் இருக்காங்கன்னா சம்திங் ராங், இதை வினோதமான ஒரு காரியம் நடக்குது. அப்ப அது வந்து ஒரு சாபத்தினுடைய விளைவா. அப்புறம் ஒரு டைம் ஒரு நாள் ஒரு ஃபேமிலியா வந்தாங்க என்ன பார்க்க, 4 மாடிக்கு. தாத்தா பாட்டி அப்பா அம்மா, அதில் ஒரு வாலி பிள்ளை, காலேஜில் படிக்கிற பிள்ளைய வாங்கன்னு எல்லாரும் உட்கார வச்சு என்னன்னு சொல்லி பேசணுன்னா அந்த வாலி பிள்ளை அழுகுது. அழுதுகிட்டே பேசுது, அங்கிள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்டா, எங்க வீட்டுல எல்லாருக்குமே ஒரு வியாதி தாக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்குது, அப்புறம் அவங்க பிள்ளைகள், அவங்க அண்ணன் அக்கா, அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது அந்த நோய் வரும். சின்ன வயசுல வராது. அந்த வாலிப வயசு வந்து அந்த ஏஜ் வரும்போது அந்த வியாதி தாக்கும். டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க, அவங்க என்னென்னோ செய்து பார்த்துட்டாங்க. மெடிக்கல் இவங்களால புரிய முடியல, அவங்களுக்கு இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு. இந்த பிள்ளை என்ன எழுதுன்னா, எனக்கு அந்த வயசு நெருங்குது, எனக்கும் வந்துருமோ அப்படின்னு அது அழுகிற சாபம் அந்த வீட்டுக்கு உள்ள கிரியை செய்யுது. இந்த சாப கட்டு தான் அவங்களுக்குள்ள அந்த பாதிப்பை உண்டாக்கிட்டே இருக்குது. அப்ப இதுதான் கண்டுபிடிக்கணும். அதுல 3 விதமான காரியம் இருக்கு சாபத்துல. அந்த மனசு, ஒன்று தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம், மனுஷரால் வரக்கூடிய சாபம். இப்ப காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காதுன்னா, காரணத்தோட ஒருத்தர் சபிச்சா அது பலிக்கும். அந்த சாபம் அது பாதிப்பை கொண்டு வரும். 3வது நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளுகிற சாபம், நமக்கே தெரியாம நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளுகிற அறியாமை, நீங்க சொன்னீங்களே அது போல, அது மாதிரி உண்டாக்குற சாபம் இருக்குது. இந்த சாபத்துக்கான காரணம் என்ன, அதை வந்து தெளிவா கண்டுபிடிச்சு அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து
அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபிக்கும் போதுதான் விடுதலை கிடைக்கும். நீங்க சொன்னீங்க தேவன் இடத்துல இருந்து வருகிற சாபம் அப்படின்னு சொன்னீங்க. இது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். அன்பான தேவன் நம்மள எப்படி சபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தேவன் நம்மளுக்கு சாபம் கொடுக்க முடியுமா? அந்த சாபம் எப்படி இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். முதலாவது அதான் நம்ம பார்க்க போறோம். உபாகம் 28ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல அதுல இருந்து ஆரம்பிக்குது சாபம் ஆரம்பிக்குது. ஆமா, பாண்டு சொல்லும்போது அப்படியே வரும்போது சொல்ல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப நீ இந்த சாபலம் உன் மேல வரும், அது உனக்கு பலிக்கும். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உன்னை வாதிப்பார். இப்போ ஒரு வசனம் வாசி 27ஆம் வசனத்துல, நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் வாதிப்பார் அப்படின்னே இருக்கு. கர்த்தர் வாதிப்பார் அப்படின்னே இருக்கு. நீங்க சொன்ன அந்த புத்தி மயக்கம் அது கூட 28வது வசனத்துல வருது இல்லைன்னா, உன்னை கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். இதுதான் அந்த டிப்ரெஷன். அந்த விட்டு கொடுத்துறாரு அந்த இதுகளுக்கு. அப்ப இதெல்லாம் இருக்கு. கர்த்தர் வாதிப்பார், கர்த்தர் அழிப்பார், கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு இருக்கு. அப்போ கர்த்தர் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் இருக்கு, நம்மை சிருஷ்டித்த கீழ்ப்படியாததுனால. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இதுல ஆமா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாததுதான். அதான் மெயின் சொல்றேன். இந்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபத்துல கூட 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஜெனரேஷன் கர்ஸ், முன்னோருடைய பாவத்தினால் உண்டாகிற சாபம். இன்னொன்று நம்ம மூலமா உண்டாகிற சாபம். அது 2 இருக்கு. இதை முதல்ல ஆராயணும். சிலர் இல்லையே, நமக்கு ஆண்டு ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருக்கு பயந்தான் நடக்கிறோம்பாங்க. ஆனா ரகசியம் என்னன்னாக்கி முன்னோர்களுடைய பாவம், அந்த சாபம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஏன்னா இதுல யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வாசித்தா, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் சாபம், ஜெனரேஷன் கர்ஸ். அதாவது சந்ததியாக பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற ஒரு சாபம். யாத்திராமும் 20ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல போட்டுக்கலன்னா, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் அப்படி ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரி யாத்திராமம் 34ஆம் அதிகாரத்துல கூட அதே மாதிரி இருக்குது. யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்ப கர்த்தர் தன்னை குறித்து சொல்லும் போது தலைமுறையா தொடருது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும். அது ஒரு 4 தலைமுறை வரைக்கும் இந்த சாபம் தொடரும். அப்ப நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தினால இன்றைக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு பாதிப்பு இருக்கும். ஆனா அது சில நேரம் தெரியுமா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தவறு என்னன்றது? சில டைம் தெரியும், சிலருக்கு தெரியாது. அதை பற்றி அறிவு இருக்காது. இப்போ நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், எங்க நாள் மாடி எங்க சொக்காரங்கன்னு சொல்லுவோம். சொக்காரங்கன்னா நெருங்கின உறவு முறை. ஊருக்குள்ளே நாள் மாடல எல்லாரும் சொந்தம் தான் இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு தான் இருப்பாங்க. அதில் சொக்காரங்கன்னா ரொம்ப குடும்பத்தில் உறவு முறையில் உள்ள எங்கள் சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க ஃபேமிலிஸு. அதில் உள்ள ஃபேமிலிஸில் சிலருக்கு வந்து இப்பவும் இருக்காங்க நாள் மாடியில் பாதிக்கப்பட்டு இந்த கை கால் வந்து நம்மளை போல் 5 விரல் இருக்காது. காலும் சரி கையும் சரி 5 விரல் இருக்காது, அப்படி ஒட்டி இருக்கும். அப்படி இருக்கும். 2-3 குடும்பத்துல அப்படி இருக்காங்க. அது எங்க சொக்காரங்க 2-3 ஃபேமிலிஸ்ல. ஆமா, ஒரே குடும்பத்துல இல்ல, 2-3 ஃபேமிலிஸ்ல அப்படி இருக்காங்க.
அப்போ வந்து நான் ஒரு நாள் நான் சின்ன பையன் நம்ம பாட்டிக்கிட்ட வந்து கேட்டேன், ஏன் நம்ம சித்தப்பா வீட்டில் பெரியப்பா வீட்டில் இப்படி இருக்குது அப்படி நமக்கு தெரியாதுல்ல அப்படி கேட்டேன். அப்போ எங்கள் பாட்டி சொன்னாங்க, முந்தின தலைமுறையில் நடந்து தாத்தா காலத்தில் நடந்து கிராமத்தில் அவங்க நல்ல வசதியாக நிறைய சொத்துக்கள் இதோட வந்தோடனே இந்த பண பெருமைன்னுவாங்கல்ல, சிலர் வீட்டில் கிராமத்தில் நாட்டகம் பண்ணுறது சில பெருமையாக நினைக்கிறாங்க, அதனால வர சாபம் அந்த சந்ததியை பாதிக்கும். நிறைய பேருக்கு தெரியல. அவங்க அந்த பண பெருமையில அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நிறைய வேலைக்காரங்க, எனக்கு நான் சின்ன பையன் மாதிரி எங்க வீட்டுல 4-5 வேலைக்காரங்க இருப்பாங்க. வேலைக்காரிங்கன்னா 4-5 பேர் இருப்பேன். மாடுகள் அந்த தொழுவம் அப்படி இருந்ததுனால அப்ப அந்த மாதிரி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, சம்பரமமா வாழ்ந்திருக்காங்க. அப்போ ஒரு ஏழை ஒருத்தனுடைய மாடு இவங்க தோட்டத்துக்குள்ள போய் வயல்ல மேய்ஞ்சிச்சு. அதுக்கு சரியான வேலை இல்லைன்னா பச்சை இருக்க இடத்துல மாடு போகும். அதுக்கு என்ன தெரியும், அடுத்த ஆளுடைய நிலவுன்னு தெரியாது, இதை கடிக்கூடான்னு தெரியாது. அது போய் மேய்ஞ்சிட்டு உடனே வேலைக்காரங்களை அனுப்பி அதை பிடிச்சு கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க. அது அந்த மாடை கொண்டு வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் உட்காந்துருக்கோம். ஒன்னா உட்காந்துருக்கும் போது நம்ம குளிர்த்த பயம் இல்லை, நம்ம நிலத்துக்குள்ள மாடு வந்திருக்கு. யார் வீட்டு அதே கிராமத்துல ஒரு ஏழை மனுஷனுடைய அந்த மாட்டை உயிரோட தோலை உரிச்சிரு அப்படின்னுக்காங்க. கொல்றது வேற, சாப்பிட்றதுக்காக உயிரோட தோலை உரிக்கிறேன்னு எனக்கு அது கேட்டும் போது இருதயம் நடுங்கி போச்சு. அப்படியே அது உயிரோட தோலை என்ன மாதிரி கதறி இருக்கும் அது. அப்ப அது போய் கதறி விழுந்து செத்துருக்கு, அது போய் விழுந்து செத்துருக்கு. அப்போ ஒரு அப்படிலாம் பேசியிருப்பாங்க எல்லாம். அப்போ அவங்க அந்த பணத்திமிரில் அதில் இருந்தாங்க. அதுக்கு அவங்களுடைய ஜெனரேஷன், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய குழந்தைகள் பிறந்து வரும்போது அவங்களுடைய ஜெனரேஷன்ல அடுத்த தலைமுறையில பிறகும்போது மாட்டு காலை போல கை காய்களோட அந்த அதில் வந்து அல்லது நாங்க பிறக்கும் போது எங்க பாட்டி ஓடி போய் முதல்ல கை விரல் தான் பார்ப்பாங்களாம். ஏன்னா எல்லாம் எங்க சொக்காரங்க இல்ல. அப்ப ஏன் நமக்கு எல்லாம் எங்க பாட்டி ஒரு சொன்னாங்க, அதுல யார் யார் சம்பந்தம் அன்னைக்கு யார் யார் இருந்து அந்த கொடூரத்தை சம்மதிச்சிருந்தாங்களோ அவங்க ஜெனரேஷன்ல வந்தது. அவங்க சொன்னா உங்க தாத்தா அங்க இல்ல, அதுல சம்பந்தப்படல, அவங்க இல்ல அந்த இடத்துல இல்ல, சம்பந்தப்படலனால எங்க ஜெனரேஷன் கண்டிப்பா ஒரு காரணத்தினாலதான் அந்த சாபம் வந்து அது ஒரு காரணம் இருக்கு. அப்ப முன்னோருடைய பாவம் கூட இந்த மாதிரி ஒரு தீங்கா இருக்கலாம். யாருக்கும் ஒரு அந்த ஏழை அந்த மாட்டினுடைய கதறுதல், அந்த ஏழை மனுஷனுடைய கூக்குரல், அது ஒண்ணுதான் ஒரு இன்கமா இருந்து அவன் கேட்க முடியாது. இவங்க பண பெருமையில செய்யறாங்க. அதனால்தான் இப்போ உள்ள நிறைய சில நாட்டில் அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் ரொம்ப நாட்டகம் பண்றாங்கல்ல, யார் என்ன கேட்பான்னு இந்த ஏழைகளை வதைக்கிற எல்லாரும் பாருங்க, அவங்க ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பாதிக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் நியாயம் இருக்கிறவர். இவங்க பதவியில் இருக்கும்போது ஆட்டம் போடலாம், ஆனா அந்த பாதிப்பு ஒரு ஏழையினுடைய குரல், யார் என்ன கேட்பா, இவங்க இப்படிலாம் பண்றாங்க அதிகாரத்துல இருந்து, எனக்கு அந்த நீதி கிடைக்காத போது. நம்மளுடைய ஆண்டவர் நீதி உள்ள ஒரு தேவன். அந்த கேர்ட்ஸ் வந்து பலரை வந்து பாதிக்கும். இப்ப அந்த ஜெனரேஷன் கேர்ட்ஸ். அப்ப இப்படி ஒரு அநீதியான ஒரு நம்மளுடைய வாழ்க்கை வந்து பரம்பரைக்கு ஒரு சாபத்தை தேடி தர்ற அளவுக்கு ரொம்ப மோசமானதா இருக்குதான்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லது அதனாலதான் சொன்னேன், ஒரு மனுஷனுடைய பாவத்திலிருந்து சாபம் தொடரக்கூடும். ஒண்ணு முன்னோருடைய பாவம், அல்லது இப்ப இருக்கிற இவங்க மூலமாவே அந்த ஜெனரேஷன் கேர்ட்ஸ் ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நீங்க வந்து இந்த டைவர்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு கேர்ட்ஸ், ஒரு சாபம். அமெரிக்காவில எல்லாம் மேரேஜ் பாவம் பண்ணால அது ஒண்ணு சொல்றாங்க, ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணா அந்த தொடர்ந்து அந்த குடும்பத்துல அந்த பாவம், அந்த பாவம் சாபமா தொடரும். வியாதி மட்டும் கிடையாது, பாவம் சாபமா தொடரும். இப்போ தாப்பம் குடிகாரனா இருக்கான், துன்மார்க்கனா இருக்க அலைஞ்சிருந்தான்னு வைங்களேன், அந்த சாபம் அந்த பிள்ளைகளை தாக்கி அவங்களும் அதே பாவத்துக்குள்ளாக்கிடுவாங்க. அந்த ஆவி, அந்த சாபத்துல வந்து ஒரு ஆவி கிரியை செய்யுது. அப்ப அந்த ஆவி வந்து அந்த குறிப்பிட்ட வயசுல அவங்களுடைய ஜெனரேஷனை தாக்கும். அவங்க ஒருவேளை கத்தருக்குள்ள வந்து நின்றுட்டா தப்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அதே பாவத்தை பிள்ளைகள் செய்யும், பிள்ளைகள் பிள்ளை செய்யும். அது மாதிரி அதே மாதிரி தான் டைவர்ஸ்ன்றது ஒரு பாவம். இவங்க நினைக்கிறாங்க விளையாட்டை டைவர்ஸ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணலான்னு, அவங்க ஜெனரேஷன் பாதிக்கும். நாளைக்கு இவங்க பிள்ளை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு நிக்கும், இவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அது திடீர்னு நடக்கும், அது ஒரு கேர்ட்ஸ் அது. அதனால அமெரிக்கால இப்ப கல்யாணம் பண்ணும்போது விசுவாச குடும்பத்தில் உள்ளவங்க
ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பிட்டான்னா அவங்க ஜெனரேஷனை பற்றி ஹிஸ்டரியை கொண்டு வான்னு கேட்குறாங்க. அவங்க ஜெனரேஷன்ல யாராவது டைவர்ஸ் பண்ணிருக்காங்களா, அப்போ அவங்க கூட வாழ்றது கஷ்டம், அதெல்லாம் பார்க்குறாங்க. நான் போன போய் எனக்கு ஆச்சரியமா கேட்டேன் நான். அப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க. இதுக்கு தான் ஒரு கல்யாணம் பண்ணும்போது கோத்திரம் பாருன்னா ஜாதி பார்க்கறது இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு சாபம் தொடராம இருக்கணும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, கோத்திரம் அடைந்து பெண் கூடுனா ஜாதி பார்த்து பெண் கூடுன்னு அர்த்தம் கிடையாது. அவன் ஜெனரேஷனை பாரு, அவங்க அப்பா அவங்களுடைய நல்ல ஆசீர்வாதமா இருந்தாங்களா, பக்தியா இருந்தாங்களா, ஒரு பரிசுத்தமா இருந்தாங்களா. அவன் துன்மார்க்கனா இருந்தா அந்த சாபம் சந்ததியில தொடரும். இதுக்குதான் அவங்க சொன்னாங்க கோத்திரம் அறிந்து பெண்ணு கொடு அப்படின்னு சொல்ல அர்த்தம் தான். அவனால்தான் நம்ம பார்க்கணும் அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, அந்த சாபம் தொடருதா அப்படின்னு பார்த்து அதை செய்யக்கூடிய. அப்போ கர்த்தரால் வருகிற சாபத்திலே 2 விதம் நீங்க சொன்னீங்க. அதாவது முன்னோர்களில் இருந்து வருகிற ஒரு பாவம், அவங்க செய்த தப்புனால அவர்கள் செய்த தீமையை தேவன் நியாயம் விசாரிக்கிறார். தலைமுறை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நம்மளும் நம்மளுடைய சந்ததிக்கு இனிவரு சந்ததிக்கும் கொடுக்கிறோம். அதனால நம்மளும் பாதிக்கப்படுறோம். நம்ம செய்யற அந்த தவறுனாலேயே அந்த ஒரு சாபத்துக்குள்ள மாறிட்டு இருக்கோம். இந்த ஜெனரேஷன் கேஸ்ல இன்னொரு முக்கியமான காரியம் பார்க்கணும். இதுக்கு மெயின் ரூட் என்னன்னா விக்கிரக ஆராதனை. அதுதான் ஆண்டு சொல்றாரு யாத்திராமத்துல சொல்லும் போது அந்த விக்கிரக வணக்கம் 3ஆம் தலைமுறைக்கும் சாபத்தை கொண்டு வரும். அதனால்தான் இப்ப நான் இந்து குடும்பத்துல வந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் என் முன்னோர் விக்கிரக வணக்கம் செய்யறவங்க அந்த சாபம் என்ன தொடரும். அப்ப நான் அதை பிரேக் பண்ணணும். நான் ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ண இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் அதை பிரேக் பண்ணி ஜெபிச்சேன் நான். ஆண்டவரே என்னுடைய முன்னோருடைய விக்கிரக ஆராதனையின் சாபம் என்ன தொடரக்கூடாது, அந்த சாபம் எனக்கு என் மேல வரக்கூடாது அப்படின்னு அதுக்காக நான் ஜெபம் பண்ணி அதை பிரேக் பண்ணனாலதான் அது ஒரு விடுதலை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது புறமதஸ்தல இருந்து நம்ம வரும்போது கூட ஒருவேளை நம்ம பாவ மன்னிப்பு பெறது மட்டும் இல்லாம சாபத்தையும் உடைத்து நம்ம ஜெபிக்கணும், கட்டாயம் விடுதலை பெறணும். இல்லாட்டினா முன்னோர் விக்கிரகாரனை செய்துகிட்டு இருந்தவங்களா இருந்திருந்தா 4 தலைமுறை வரைக்கும் சாபம் தொடருமே. இந்த அறிவு இல்லாதனால்தான் நிறைய மாதிரி இந்து குடும்பத்திலிருந்து இதுல இருந்து ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க அந்த குடும்ப சாபத்துக்குள்ள இப்படி இருந்தாக்கி அந்த பாதிப்பு அந்த குடும்பத்துல உண்டாகுது. அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, அந்த ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும், ஆவியான சந்தோஷம் இருக்கும், சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். நீங்க நல்லா பார்க்கலாம். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆவியில ஆத்மாவில விடுதலை, ரட்சிப்பின் சந்தோஷம் எல்லாம் இருக்கு. ஆனா சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கும், குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும், சமாளிச்சுக்கிட்டு வாழ்வாங்க. ஆனா அதுல இருந்து டெலிவரன்ஸ் இருக்காது. அப்ப அந்த ரூட்டை கண்டுபிடிக்கணும். அந்த இதுல இருந்து அதை அறிக்கையிட்டு ஆண்டவர் அந்த என் குடும்பத்தாரிய முன்னோர் விக்கிரகம் பண்ணாங்க. ஆனா இப்ப நான் உம்முடைய பிள்ளை ஆயிட்டேன், உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டேன். அதனால அவங்க அந்த அப்பா அம்மா இப்ப எனக்கு முக்கியம் இல்லை, நீர் தான் என்னுடைய தகப்பன். இப்ப ஜீசஸ் ஜெனரேஷன் நம்ம இயேசுடைய சந்ததி ஆயிரும், இயேசுதான் தலைவர். அப்படி நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது அந்த சாபக்கட்டு அறுக்கப்படும். நாங்க பேசினதுல நீங்க சில காரியம் அறிஞ்சிருக்கலாம். ஒருவேளை நம்ம வீட்டுல அந்த சாபம் இருக்கிறதோ, நம்ம வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகி இருக்கலாம். எந்த விதமான சாபத்தில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை மாத்திரமல்ல சாபத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கும். அதுக்குதான் இயேசு சிலுவையில சாபமானார். இப்போ விசுவாசத்தோட ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படி ஒரு சாபம் தான், இதுதான் அந்த பாதிப்பு தெரியுது, எங்களுக்கு அந்த சாபத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கட்டாயம் ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும். இப்போ உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் கண்களை மூடி சிலுவையை நோக்கி பார்த்து இயேசு உங்களுக்காக சிலுவையில் சாபமானதை விசுவாசித்து கருத்தா இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்குன்னு கேளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சிலுவையில் என்னை சாபமானதை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலாவது சாபத்தினால் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் சாபத்தினால் பாதிக்கப்பட்டு கலங்கி கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் அந்த சாபக்கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய வல்லமை இந்த குடும்பத்திற்குள் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த சாப கட்டுகள் முற்றிலுமாய் அறுக்கப்படட்டும். இந்த நாள் முதல் இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் வரட்டும். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். நீர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் என்பதை விளங்க பண்ணும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சாபத்தில் உண்டான நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். சாபத்தினால் உண்டான வறுமைகள், வேதனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சாபத்தினால் உண்டான தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த நாள் முதல் ஒரு அற்புதமான மாற்றம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக என்று வேண்டுதல் செய்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். சாபம்னா என்ன, அது எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி அண்ணன் ரொம்ப அழகா வேதத்திலிருந்து விளக்குனாங்க. நிச்சயமாக சாபத்திற்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கிறது. பல இடத்திலிருந்து பல விதத்திலிருந்து நமக்கு சாபம் வருகிறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதிலிருந்து எப்படி இன்னும் காரணத்தை கண்டுபிடிப்பது, எப்படி விடுதலையாவதுன்றதை வருகிற நாட்களில் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அறிந்தவர்கள் இப்படிப்பட்ட சாப கட்டுகள் இருப்பாங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அவர்களை ஊக்குவிங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரிவிக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.